அம்மா எங்க போட்டோ எடுக்கிறவரை காணோம். அவர் இப்ப வந்துருவாரு. ஏய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இறங்கு. இல்ல தர்ஷினியோ நிவாசியோ போட்டோ எடுக்க போறாங்கல்ல, பூ போடுறதுக்காக நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். பாத்த நீ கவனமா நில்லுங்க, விழுந்துற போறீங்க. விழுந்தாதான் தாங்கி பிடிக்க ஹீரோ வந்துட்டாரு. அண்ணி ஆடாதீங்க, பாத்து நில்லுங்க. முதல்ல இறங்குன்றல்ல. இல்ல போட்டோ எடுக்காம எப்படி இறங்குறது? பூமி, இறங்கு பூமி. அங்க பாருங்க, போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்க கூட வந்துட்டார். தப்பா நினைச்சுக்காதீங்க சித்து மாம்ஸ். நிஜமாவே அக்கா வேலை செய்யாம தடுக்குதான், உங்க உதவி தேவைப்படுச்சு. அதனாலதான் இப்படி வர வச்சோம். ஆமா ஆமா, இந்த நான் ஸ்டாப் ட்ரெயினை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரிமோட் அண்ணன் கையில தானே இருக்கு. அதுக்கு தான் வர வச்சீங்க. ஆனா அதுக்குள்ள சினிமா பட போஸ்டருக்கு ரொமான்டிக் போஸ் கொடுக்கற மாதிரி ஆயிருச்சு. ரீசன்ட் டேஸ்ல எந்த படத்துலயும் இப்படி ஒரு ரொமான்ஸ் சீனை நான் பார்த்ததே இல்ல. செம்ம. என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? இல்ல அது வந்து இது அத்தனையும் உங்க திட்டம்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. ஆனா நீங்க நினைக்கிற விஷயம் சக்சஸ் ஆக போறதே இல்ல, புரியுதா? ஒழுங்கா தர்ஷினி நிவாச வச்சு போட்டோ எடுக்கிற வழியை பாரு. என்ன தாத்தா நீங்க குழந்தை மாதிரி நடந்துகிட்ட? நீங்க என்ன பார்க்க வரும்போதே நினைச்சேன் அவ்வளவு தடுமாற்றம் உங்களுக்கு. இங்க பாருங்க தாத்தா, டிவோர்ஸ் பேப்பர்ல கட்டாயப்படுத்தி கையெழுத்து கேட்டதுனாலதான் நான் கையெழுத்தே போட்டேன். நீங்க என்னடானா அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து இப்படி செய்றீங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல தாத்தா. பாட்டி, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு காமெடியா இருக்கா? காமெடி பண்றதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாது. அப்புறம் பெரிய டிராஜடி ஆயிடும் சொல்லிட்டேன். சூப்பர், காலா கட்டிடுச்சு. நான் தான் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன்ல. எதுக்காக வேம்பு சாரை இப்படி கோபப்படுத்துறீங்க? எனக்காக ஏதோ செய்ய போய் இப்ப எல்லாரும் திட்டு வாங்குனீங்களா? பூவெல்லாம் கட்டி ரெடி பண்ணணும்னு நினைச்சேன். ரெடி பண்ணீங்க, அதான் இப்ப யூஸ் ஆயிடுச்சே. உங்களை தான் பூமலையில நனைய வச்சிட்டோமே. செம. அட போங்க.
ஏன்பா சித்தா தாத்தா எங்கப்பா கிளம்பிட்ட? தாத்தா ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா இது, இங்க ஃபங்க்ஷன் இருக்கு, நீ பாட்டுக்கு வெளியே போறேங்கிற? இல்ல தாத்தா, அது கொஞ்சம் அர்ஜென்ட். நான் கூட தள்ளி போட முடியுமான்னு பார்த்தேன், ஆனா முடியல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இங்க நடந்ததை நினைச்சு உங்களுக்கு கோபமா இருக்கும், அது எரிச்சலா கூட மாறி இருக்கும். ஆனா அதுக்காக மத்தவங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டு இப்படி வீட்டை விட்டு கிளம்ப கூடாது. இது உங்களுக்கே நாசென்ஸா தெரியலையா? எங்க நீ சொன்னது திரும்ப சொல்லு. நான் எப்பவுமே எதையுமே ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். சொன்னதை திருப்பி சொல்லி பொம்மைக்கு பழக்கமே இல்ல. நான் சொன்னது சரிதான், புரியுதா? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நல்லதோ கெட்டதோ எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே இல்ல. என்னோட நேரம் எனக்கு முக்கியம். அப்பாயின்மெண்ட் இருக்கு, எனக்கு லேட் ஆகுது. உங்களுக்கு லேட் ஆனதை பத்தி எனக்கு என்ன கவலை? நீங்க பாட்டுக்கு எல்லாரையும் மூட் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு வேலை வந்ததும் நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுவீங்க. வீட்ல இருந்த சந்தோஷமான மூட நீங்க கெடுத்து விட்டுட்டீங்கல்ல, அது திரும்பவும் யார் கொண்டு வருவா? அதை கொண்டு வராம நீங்க இங்க இருந்து போகவே கூடாது. ஐயோ, அன்னைக்கு கதை முடிஞ்சது, இன்னைக்கு தொலைஞ்சாங்க. பொம்மைக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி பண்றாவ? ஒரு அண்ணனா தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களே, அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை நடத்தும் போது எத்தனை வேலைங்க இருக்கும். நீங்க பாட்டுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு கிளம்புனா என்ன அர்த்தம்? நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? இந்த ஃபங்க்ஷனுக்காக ஏதாவது நீங்க செஞ்சீங்களா? பொம்மி கொஞ்சம் பேசாம இருமா. தாத்தா, எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசாம இருங்க. இவன் நிஜமாவே நம்ம பொம்மியா? நான் இன்னைக்கு ரொம்ப கோவத்துல இருக்கேன். யார் என் எதிரில வந்தாலும் அவ்வளவுதான். என் கோவம் கட்டுக்கடங்காம போயிடுச்சு. இவர் பாட்டுக்கு எல்லாரையும் அவமதிக்கிறாரு. எப்ப பார்த்தாலும் நாசென்ஸ், இடியட், டிஸ்கஸ்டிங்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு நாளைக்கு தான் பேசாமையே இருக்கிறது? ஐயோ, என்ன மறந்து நான் ரொம்ப தான் பேசிட்டேனோ. எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு ரொம்ப தைரியமா பேசிட்டேன். ஆனா இப்போ வேம்பு சார் வரத பார்த்தா வயித்துல புளிய கரைக்குது. கடவுளே கடவுளே புளியாரப்பா, இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிரு. காப்பாத்து காப்பாத்து. மேடம், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா? உங்க கோபம் குறைஞ்சிருச்சா? இப்ப நான் கிளம்பலாமா? அப்புறம் நீங்க கொடுத்த அட்வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பொம்மி, இங்க வாடி. என்னம்மா? இங்க வா. என்னம்மா நீ? என்னம்மா போட்டனா ரெண்டு. மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம இவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசுற நீ? ஐயோ, நான் வேணும்லாம் பேசலம்மா, ஏதோ கோவத்துலதான். என்னடி கோபம்? மாப்பிள்ள எவ்வளவு தங்கமானவர்னு உனக்கு படிச்சு படிச்சு சொல்லிருக்கல. அப்படி இருக்கும்போது இப்படியா பேசுவ நீ? அறிவு வேணா உனக்கு? பசங்களா, நான் ஏதோ பெரிய புயல், பூகம்பம், சுனாமி எல்லாம் ஒன்னா வந்துடுச்சோன்னு பயந்துட்டேன்பா. அவ பாட்டுக்கு அது இதுன்னு பேசிட்டா. ஆனா சித்தார்த் எதுவுமே பேசல. இப்பவாது ஒத்துக்கங்க,
சித்தார்த் மாமாவுக்கு பொம்மி அக்கா மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு. டேய் அதெல்லாம் சரி, இப்ப ஃபங்க்ஷன்ல கலந்துக்காம போயிட்டாரே, அவங்கள வச்சு இப்ப நாம போட்ட பிளான் எதுவுமே நடக்கலையே. யார் சொன்னா? ஃபங்க்ஷனுக்கு சித்தார்த் மாமா கண்டிப்பா வருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. லோகேஷ், உனக்கும் தாத்தாவுக்கும் என்னமோ ஆயிப்போச்சு. இல்ல இல்ல, கண்டிப்பா வருவாரு. வேணா நீங்களே பாருங்க. எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. இல்ல இல்ல, கண்டிப்பா வருவாரு. எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான்ப்பா இருக்கு. இருந்தாலும் பொம்மி அண்ணி கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாங்க. எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா சித்தார்த் மாமா வருவாரு. அவருக்கு தர்ஷினி மேல பிரியம் இருக்கு, பொம்மி அக்கா மேலயும் பிரியம் இருக்கு. பொம்மி அக்கா பேசின வார்த்தை அவரோட மனசை அசைச்சு பார்த்துருச்சு. சித்தார்த் மாமா வருவாரு, அப்புறம் பாருங்க. எனக்கும் சித்தார்த் தம்பி வருவார்னு தான் தோணுது. பாத்தீங்களா, இப்ப வாச்சு நம்புங்க. பொம்மி அக்கா அம்மாவே சொல்லிட்டாங்க, சித்தார்த் மாமா கண்டிப்பா வருவாரு. கடவுளே, அவர் வந்தாதான் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எப்படியாவது அவர் வந்துடணும் பிள்ளையாரப்பா. சரி சரி, காத்துக்கிட்டு இருக்காம வேலையெல்லாம் ஆரம்பிப்போம். போட்டோ ஷூட்டுக்கு சில திங்ஸ் தான் தேவைப்படுது. அச்சச்சோ, மறந்துட்டேனே. சித்தார்த் மாமாவோட கிட்டார் இருந்தா நல்லா இருக்குமே. அதுதான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேனே. இங்க பாட்டு கூத்துன்னு அமர்க்கலப்படும் போது அதை நான் எடுக்காம விடுவேனா? பத்திரமா வண்டியில வச்சு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாமே மேலதான் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்க்கா, லேப்டாப் கூட தேவைப்படுது. அது இருந்தாதான் போட்டோ எடுத்து காப்பி பண்ண முடியும். தாராளமா எடுத்துக்கோங்க. வேம்பு சாரு இப்பதான் மீட்டிங்க்கு போயிருக்காருல்ல, எப்படியும் வர வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. சித்தார்த்த பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், அப்புறம் எந்த நம்பிக்கையில வெளியே போன சித்தார்த் வந்துருவான்னு நம்பிட்டு இருக்கீங்க? சித்தார்த் மாமா கண்டிப்பா வந்துருவாங்க. நான் எப்பவும் தோத்து போனதில்ல, நீங்க வேணா பாருங்க. என்ன ஆள் ஆளுக்கு இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போட்டோலாம் எடுக்கணும்ல. வேற என்ன வேணும் பாருங்க. சரி வா வா போலாம். லேப்டாப் ஓகே, கிட்டார் ஓகே. நம்ம லேப்டாப் எடுத்தாச்சு, இந்த கிட்டார் எடுத்தாச்சு. வேற என்ன வேணும்? அது அங்க இருக்கு பாருங்க. சித்தார்த், இது இது உனக்கே புதுசா இருக்குல்ல? இப்படி மத்தவங்க சொல்லி அதுக்காக நீ ரியாக்ட் பண்ணதே இல்லல்ல? தர்ஷினி ரொம்ப கஷ்டப்படுவா, ஒரு அண்ணனா ஃபங்க்ஷன்ல கூட கலந்துக்க முடியாதான்னு. பொம்மி கேட்டது உள்ளுக்குள்ள உனக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணது நிஜம்தான். ஆனா அத பொம்மி சொல்லி நான் ஏன் இங்க வந்தேன்? அந்த ஸ்டூபிட் பொம்மி அவ கொடுத்த அட்வைஸ்ல தான் நான் திரும்ப வந்தேன்னு நினைக்க மாட்டா? இனிமே இந்த மாதிரி பண்ணவே கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். சித்தார்த், வந்துட்டியாப்பா? கணபதியே, உன்னை நாங்க கும்பிட்டது வீண் போகலப்பா. சித்தார்த் வந்தாச்சு. சித்தார்த் வந்தாச்சா? சித்தார்த் என்ன வந்துட்டாரா? வா போயிடலாம். நில்லுங்க, எல்லாரும் நில்லுங்க. எங்க போறீங்க? கிட்டார் போட்டு கையில இருக்க பாத்திரம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், பாத்துங்க. வச்சிட்டு வாங்க. தாத்தா கிட்ட மட்டும் ஆமான்னு சொன்னோம், மானம் போயிடும். சமாளிப்போம். தாத்தா, பென்ட்ரைவ் ஒண்ணு நான் மறந்து வச்சுட்டேன். அதத்தான் எடுக்கலான்னு வந்தேன். நீங்க பாட்டுக்கு நான் வந்துட்டேன்னு கத்துறீங்க. ஓ அப்படியாப்பா, போய் எடுத்துக்க. என்னமோ போங்க. சித்தார்த் வந்தாச்சு.
ஏய், அறிவில் உனக்கு என் கிட்டாரை டிஸ்கஸ்டிங். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி போஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் க்ளோஸா. என்னப்பா எதுவும் சரியில்லையே. வேற என்ன போஸ் கொடுக்கறது? போஸ்லாம் கேட்டு வாங்க கூடாது, அதுவா வரணும். பார்வையில ரொமான்ஸ் இல்ல, ஒரு நெருக்கம் இல்ல, செட் ஆக மாட்டேங்குது. சரி, நான் வேற மாதிரி ட்ரை பண்றேன். இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரியும் ஏன் அவங்களுக்கு நல்லா வர மாட்டேங்குதுன்னு. ஏன்? பின்ன கையில கிட்டாரை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்பதான் வேம்பு சாரை பார்த்து அடிச்சு புடிச்சு ஓடி வந்தீங்கல்ல, அதனாலதான் அவங்களால சரியா போஸ் கொடுக்க முடியல. பொம்மியக்கா சொல்ற மாதிரி கிட்டார் இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா முடியாதே. வேற வழியே இல்ல. என் உயிரை பணிய வச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த கிட்டார் அவர்கிட்ட பேசி எப்படியாவது திட்டு வாங்கியாவது நான் எடுத்து கொடுத்துறேன். ஐயோ அண்ணி, வேண்டாம் அண்ணி, இதுக்காக போயிட்டு. என்ன இதுக்காக அதுக்காகன்னு பேசிக்கிட்டு? சும்மா ஊர் உலகத்துல இல்லாத பெரிய கிட்டாரா? அவர்கிட்ட மட்டும்தான் அது இருக்கா? ஐயோ